ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதில் சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. எப்போவுமே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். எங்கள் வீடு சின்ன வீடு. இது மாமா வீடு, அம்மா கூட பிறந்த தம்பி வீடு. இது தம்பி மக, அத்தை, அந்த சைடு மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. இன்னொரு மாமா மக அந்த சைடு, அவள் வீடியோவுக்கு மூஞ்சியை காட்ட மாட்டேன்னு அங்கிட்டு போய் உட்காந்துட்டா. நேற்றெல்லாம் இங்கிட்டு உட்காந்துருந்தா, இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போய் உட்காந்துட்டா. அப்புறம் தேங்காய் பாலும் இடியப்பமும் செஞ்சேன். எல்லோரும் சாப்பிட வாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க கேட்டாங்க, அம்மா இன்றைக்கி இடியப்பமும் தேங்காய் பாலும் செய்யுங்கம்மா அப்படின்னாங்க. வயிறு கொஞ்சம் புண்ணாக இருக்குமா, காரம் சாப்பிட முடியல அப்படின்னாங்க. இது லட்சக்கட்டை கீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, புளிக்குழம்பு, வேணுங்கிறவங்க அதுவும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. இது அவரைக்காய் பொரியல், சாதம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் பாப்பா கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சிட்டான். நாத்தனா மக, அதாவது எங்கள் மாமா மக. நம்ம நாத்தனான்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்கார அண்ணன்னு கூப்பிட்றா. அப்புறம் அந்த நாத்தனா முறையும் வரும்ல, அதனால் அப்படியும் சொல்லிக்குவேன், இப்படியும் சொல்லிக்குவேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் என் மகனும் என் மகளும் வரல, அங்கே இருந்தாங்க. அப்புறம் என் மக வந்துச்சு, அவளுக்கும் இடியப்பத்தை வச்சு சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன். சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா எல்லோரும் ஆளுக்கு 4 நாள் இடியப்பம் வச்சேங்க. கரெக்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டோம். அப்புறம் பாப்பாவும் சாப்பிட்டா, தம்பி கொண்டே கொடுத்தேன், சாப்பிட்டோம். இரவு வணக்கம் மக்களே. எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. பிரிவுகளே வரக்கூடாது. எத்தனை நாள் வாழ போகிறோம்? பிறப்பும் இறப்பும் சகஜம். என்ன மக்களே?